ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி சிம்பிள் ரெசிபி ஹெல்த் டிப் சேனலில் ட்ரம்ஸ்டிக் சூப் பார்க்க போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஜீரகம், சோம்பு, தனியா, ரெட் சில்லி, மிளகு இது எல்லாத்தையும் இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டு குறைன்னு அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு பேனில் தண்ணியாக இந்த புளி தண்ணியை கரைச்சிக்கிட்டு அதில் அந்த அரைச்சி வச்சோம் இல்லையா குறைப்பாக, அது எல்லாமே அளவு வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம். ரெட் சில்லி மட்டும் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற எடுத்துக்கோங்க. அது நல்லா இந்த மாதிரி கொதிக்கணும். ஒரு 10-15 மினிட்ஸ் நல்லா கொதிச்சதும் அதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு முருங்கைக்காய், கருவேப்பிலை, க்ரீன் சில்லி, ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, பூண்டு நல்லாவே ஒரு 15 to 20 பல் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பருப்பை நல்லா தண்ணியாக கரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு பேனில் தாளிக்கிறதுக்கு எண்ணெயை விட்டு 2 பே லீஃபு, பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு இது எல்லாத்தையும் போட்டு அது பொரிஞ்சதும் பூண்டு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்கு முன்னாடி கருவேப்பிலை கொஞ்சமாக போட்டுட்டு பூண்டு பல் ஒரு 15 to 20 எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறம் ஒரு வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், நீட்டு வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கோம், அதையும் போட்டு நல்லா இது வதங்கட்டும். கொஞ்சமாக வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பை தூவிக்கோங்க. கொஞ்சம் நல்லா சீக்கிரம் வதங்கட்டும். அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாவை நல்லா கீரி எடுத்துக்கிட்டு அதையும் இதில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நாட்டு தக்காளி தான் இதுக்கு நல்லாயிருக்கும். நல்லா ஒரு நாட்டு தக்காளி 2 நாட்டு தக்காளி சின்னதாக இருந்தால் கட் பண்ணி இதில் சேர்த்து நல்லா அது உருவம் தெரியாத அளவுக்கு வதங்கட்டும். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்ச முருங்காவும் போட்டு கொஞ்சம் ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதும் நம்ம தண்ணியாக கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பருப்பை வேக வச்சு, அதையும் இதில் நல்லா சேர்த்துருங்க. இந்த முருங்காய் வந்து இந்த பருப்பு தண்ணி விடுறோம் இல்லையா, இதில் தான் வேகணும். இப்போது தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டதும் இது நல்லா கொதி வரணும். கொதி வரப்போ நீங்கள் சும்மா அது வெந்திருக்கான்னு பார்க்குறதுக்கு ஒரு கத்தியால் அதை முருங்காவை அப்படி இந்த மாதிரி குத்தி பார்த்தீங்கன்னா வெந்திருக்கும். இப்போ வந்து அந்த வடிகட்டி எடுத்து வச்சோம் இல்லையா, அந்த இதையும் இதில் போட்டு ஃபுல்லாக ஊற்றிடுங்க. ஊற்றி நல்லா கொதி வரட்டும். ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு விட்டுருங்க, அப்படியே நல்லா கொதிக்கட்டும். உப்பு டேஸ்ட்டு பார்த்து வேணுன்ற அளவுக்கு இப்போ சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி தழையை போட்டு ஆஃப் பண்ணால் சுட சுட முருங்காய் சூப்பு ரெடி. இது வந்து சூடான சாதத்தில் வத்தல் இந்த மாதிரி பொட்டேட்டோ ஃப்ரை வச்சு சாப்பிட்லாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.